மட்டும் சொல்றது இந்த கூட்டு துவா அப்படிங்கிறது, கூட்டு துவா மேட்டர் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கூட்டு துவா விவகாரம் இருக்க, துவா ஓதுனா ஆமீன் சொல்றது அப்படிங்கிறது. நானும் ஆமீன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அதுல ஆமீன் இல்லைன்னு நீ பேசிக்கிறேன், சிறுவனையும் பேசியிருக்கேன் வந்துச்சு. ஆனா ஒரு சகோதரர் வந்து என்ன பண்ணாரு, நீங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஆதாரமான ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நாங்க இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், லைஃப் கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரியான ஹதீஸ்னு ஒண்ணு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தி சொல்லிடுறேன், தௌபா தேடிக்கிறேன், அது உண்டுன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் துவா நான் ஓதுறேன், அவங்க மத்தவங்க ஆமீன் சொல்லுவாங்க, மத்தவங்க துவா ஓதுறேன் நான் ஆமீன் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். கொண்டு வந்த காட்டினார். கிதாப் என்ன கிதாப்னு பார்த்தா, இப்ப நான் சொன்னேன் ஃபத்ஹுல் பாரி, புகாரிக்கு விரிவுரை எழுதுனவங்க இமாம் இப்னு அஸ்கலானி, அவங்க எழுதின சஹாபாக்கள் வரலாறு அல் இசாபாங்கிற கிதாப் சொன்னேன். அந்த கிதாப்ல தான் கடைசி பாகத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று குறிப்பினுடைய தொடர்ச்சியிலே வரக்கூடிய செய்தி என்னவென்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் 3 பேரும் அமைந்து ஒரு மஜ்லிஸ்ல இருக்கும்போது அந்த சஹாபாக்கள் துஆ ஓத கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தி எதுல வருதுன்னு சொன்னா அல் இசாபாங்கிற ஹதீஸ் கிதாபுல வருது, வரலாறு கிதாபுல வருது. அது வரலாறுல அவங்க எழுதுறாங்க, இந்த ஹதீஸ் இமாம் நஸஈயுடைய கிதாபுல இருக்குது, நஸஈல இருக்குதுன்றாங்க. நஸஈ இமாம் புனிய ரமலான் மாதத்திலே அப்படியே நான் சரண்டராகி இந்த ஒரு சுன்னத்தை இவ்வளவு காலம் பின்பற்ற தவறிட்டோமே, மக்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டோமே, தனித்தனியா பத்துவா கொடுக்கறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற முடிவை எடுத்து நானும் ஆமீன் சொல்ல ஆரம்பித்து மக்களுக்கும் அதை தெளிவுபடுத்தி எடுத்து சொல்லி அப்படி சொன்ன அந்த ஒரு நேரத்துல தான் பாருங்க, இப்ப கூட்டுத்துவாக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேணாலும் பேசட்டும், நான் என்ன தெளிவுக்கு வந்தேன்னு சொன்னா அல்லாஹு அக்பர், எனக்கு தெளிவு கிடைச்சது. மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டேனா இல்லையா, அல்லாஹு தஆலா என்னுடைய பாவத்தை மன்னிப்பான், தவறாக நான் சொன்னது அல்லாஹு தஆலா மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது. அந்த அடிப்படையில் தான் சொல்றேன், இந்த கூட்டுத்துவாவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் மசாயில் பிரச்சனைகள். இந்த மசாயில் பிரச்சனைகளை பேசுவோம், விவாதம் பண்ணுவோம், எது சரியோ அந்த முடிவுக்கு வருவோம். அதற்கு முன்னால் கொள்கை பிரச்சனை. என்ன கொள்கை பிரச்சனை? தாவூத் நபி மேட்டர்ல நீங்க இப்படி சொன்னீங்களா இல்லையா, மலக்குமார்களை இப்லீஸ் கெடுத்தான் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா, ஷஃபாஅத் மேட்டர்ல இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா இல்லையா, சஹாபாக்களை இப்படி நீங்க திட்டுனீங்களா இல்லையா, அது மட்டும் இல்ல ஹதீசுகளை எல்லாம் பல ஹதீசுகளை புகாரிலே வரக்கூடிய பல ஹதீசுகளை அது குர்ஆனுக்கு மாத்தான்னு சொல்லி அவ்வளவு தட்டி விட்டீங்களா இல்லையா. இந்த மாதிரியான கொள்கை பிரச்சனைகள் இருக்குதே, அதை ஃபர்ஸ்ட் பேசிட்டு தான் இந்த மாதிரியான உட்பிரிவு விஷயங்களை பேச முடியும் அப்படிங்கறத சொன்னேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆனா அதுக்கு பிறகு வரல. ஆனாலும் இப்போது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன், கண்டிஷன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, கொள்கை விஷயங்களை முதலிலே பேசுவது. இரண்டாவது தான் பிரிவு விஷயங்கள், உட்பிரிவு விஷயங்களை பேசுறது, மசாயில் விஷயங்களை பேசுவது. ஒரு கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் என்ன சொன்னேன்னு சொன்னா, விவாதம் நடப்பதற்கு முன்னால் ஒப்பந்தம் போடணுமா இல்லையா, 2 தரப்பு ஒப்பந்தம் போடணுமா இல்லையா. அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு அவங்க தரப்புல இருந்து ஒரு 3 பேர் வரேன்டாங்க. நம்ம தரப்புல நாம சொன்னோம், நாங்க 3-4 இல்ல, 2 பேர் அனுப்புறோம். அவங்கள்ட்ட எல்லா பிரச்சனைகளையும் பேசிருங்க, ஒப்பந்தங்கள்லாம் முடிச்சிருங்க, விவாத இடத்துக்கு அல்லாஹ்வுடைய அருளால நாங்க வந்து உட்காருவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த 2 பேர் பேரை சொன்னோம். ஒரு ஆளு என்னுடைய மச்சான் அப்துல் ரஷீத் அவுலியா பேரை சொன்னான், அவங்களுக்கு கலிய ஆரம்பிச்சிட்டாங்க பேரை சொன்னவங்க. இன்னொன்னு எஸ்கே சாலிஹ் பேரை சொன்னோம். ஏன் 2 பேரை சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் நாங்க எல்லாம் ஒன்றா இருந்தவங்க, பாம்பின் கால் பாம்பரியுமா இல்லையா, அதனால சொன்னோம். அந்த 2 பேரும் சொன்னமா இல்லையா, அந்த 2 தான் இப்போது நாங்க நிக்கிறோம். அவங்கிட்ட பேசிக்கங்க, ஒப்பந்தம் போட்டுக்குங்க, முடிச்சுக்கிட்டு வாங்க பேசுவோம், அதைத்தான் சொல்லி இருக்கிறோம். விருப்பம் இல்லை, நான் அதை விரும்பல. நம்முடைய சகோதரர்கள்லாம் அழகான டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவுக்கு வரலாம், இளைஞர்கள் அப்படி வரலாம், அதை நான் விரும்புறேன். ஆனா அந்த மாதிரி அந்த ஆள் திசை திருப்புறாரா இல்லையா, அதன் காரணத்தால் தான், வேறு வழி இல்லை, இதன் மூலமாகத்தான் தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிற காரணத்தால் அந்த விஷயங்களை முன்வைக்கிறோம். இவ்வளவு தெளிவான இந்த விஷயங்களை எல்லாம் இவ்வளவு கட்டங்கள்ல நாம சொல்லி இருக்கிறோம்.
எல்லா மக்களையும் சாலிகான அடியார்களாக, முத்தகீன்களாக, பக்திமான்களாக ஆக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் யாவரையும் தேர்வு செய்து கொள்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்கிறேன். அன்பானவர்களே, எதையெல்லாம் நல்லது என்று நாம நினைக்கிறோமோ அது அல்லாஹ்வின் புறத்தில் நல்லதாக அமையணும். அல்லாஹ் எதை கெட்டது நினைக்கிறானோ அதை நாம விட்டு விலகிக் கொள்ளணும். இந்த மாதிரியான தன்மைகள் நம்ம இடத்துல வரணும். அதுக்காகத்தான் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து முன் வைத்திருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் தொகுத்து சொல்லிட்டோம். மன இச்சை நம்ம வரக்கூடாது.